வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா பார்ட் 2 தீம் பார்க் டைக்கூன் தான் விளையாட போகிறோம். அதுவும் பார்ட் 2. என்ன ப்ரோ நேற்று போடுறேன்னு பேரில் ஒரு நாள் கழிச்சு தான் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் நேற்று போட முடியல. அதனால் இன்றைக்கி வந்துட்டேன், இன்றைக்கி போடுறேன். சரி, வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. சொல்லிகிட்டு இருக்கும் போது தான் இந்த ஆடு வரும். சீப்பாக சும்மா வந்துட்டு இப்படி வெளியில் போயிட்டு வந்து இதை சரி வள பேசாமல் வாங்க என்ட்ரியை தரலாம். அப்புறம் என்ட்ரினா போட்டாச்சு, மாசாக இருந்துச்சா. இது வந்து என்ன ப்ரோ என்ட்ரி புதுசாக போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் என்ட்ரி எல்லோரும் போடுறாங்கன்னு சொல்லி நானும் போட்டுட்டேன். பாருங்கள், கொஞ்சம் டெக்கரேட் ஆஃப்லைனில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருப்பேன். இந்த லைட்லாம் வச்சு பாருங்கள். எடுத்தோடனே நைட் ஆனோடனே நல்லா தெரியுது, நல்லா பிரைட்னஸ்ஸு. இங்கே வந்து ஸ்பாட் லைட் மட்டும் வச்சா மாசாக இருக்கும். ஸ்பாட் லைட் வச்சா அந்த சுற்றி லைட் போடும் பாருங்கள். அப்புறம் ஆஃப்லைனில் கொஞ்சம் ரைடுலாம் கட்டியிருந்தேன். இந்த குதிரை ரைடு, அப்புறம் வந்து அந்த போட் ரைடு சுற்றி போயிட்டுருக்குல அந்த ரைட்டு லெஃப்ட்டு. இந்த ரைடில் நான் போயிருக்கேன் ஒரு டைம். நம்ம போட்டு மாதிரி இருக்காது, ஏதோ இது மாதிரி இருக்கும், போகவே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு டைம் போயிருக்கேன், ரியல் லைஃப்பில் ரொம்பவும் இதாக இருந்துச்சு. சரி, இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருந்தேன். புதுசு பழைய ரெஸ்ட் ரூம் தான் வச்சுருந்தாங்க, அது போடவே இல்லை. அது தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. புதுசாக ஒன்று கிடச்சிச்சு, அதை எடுத்து போட்டு விட்டேன். இங்கே கொஞ்சம் பூனாக வச்சேன் பாருங்களேன், அது நடந்தே காட்டுறேன். அப்புறம் பூவை வேஸ்ட் பண்ணாதீங்க, டம்மி பூ சும்மாவே இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபுட்டு ஸ்டார்ட் ஆச்சேன். ஸ்டாலுன்னு சொல்லிட்டேன் பாரு. அதுதான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம். அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்கு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அவ்வளோதான், இவ்வளோ தான் பண்ணனே. 2 ரைடு கட்டியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன ரைடு கட்ட போகிறோன்னா, அதில் வாட்டர் ரைடு தான் கட்ட போகிறோம். என்கிட்ட அது வந்து வாட்டர்னால் இது பண்ணிவிட்டு அந்த அந்த செடினா இது பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணணும். அதுதான் பாருங்க, எடுத்தே காமிக்கிறேன் அந்த ரைடாக பாருங்கள். ஐயோ, இந்த ஆடு வேறு சும்மா வந்து பக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. வந்துட்டேன் பாருங்கள். இந்த ரைடு தான் பார்த்துக்கோங்க. இந்த ரைடுக்கு வந்து அந்த செடி கிராஸெல்லாம் கீழே இறக்கணும். அது வந்து எப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து கரெக்டான டைரக்ஷன் வைக்கலான்னு பார்த்துப்போம். அவர் அது பாட்டுக்கு வேறு எங்கேயாச்சும் போயிடும். ஐயோ, வைக்க முடியல. தண்ணி போடணும்ல, மறந்துட்டேன். சரி, பார்த்தாச்சு, கரெக்டாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இன்னொரு டைம் பார்த்துப்போம். எந்த லேயர்னு மறந்து போச்சு. அந்த வாட்டர் ரைட்ஸ்குள்ளே போயிட்டு அதை எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஐயோ, இந்த ஆடு வரைச்சி யோகா பண்ணுறதுனா கட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா. வந்துட்டேன். அவையோ இங்கே வந்து லேயர் பார்த்துப்போம். ஏன்னா அங்கங்கே போயிட்டுருக்கு இந்த ஆடு. வந்த பக்கு சும்மா இந்த ஆடு வந்துகிட்டே இருக்குது. கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இங்கே வந்து இந்த டைரெக்ஷன் தான், என் பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். அங்கே தான் நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே கரெக்டாக பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்குது. இதை சைடு தான் வைக்கிறோன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துட்டேன். இப்போ வந்து அந்த கிராஸ்னால் கீழே இருக்கிறதுக்கு என்டையர் பில்டு மோடு கிட்டே போயிட்டு பாருங்கள், கீழே இருக்குல்ல, அதில் போயிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் தந்துருக்குல்ல, அதை தொட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இப்படி காட்டுமா, மேலே கீழே காட்டும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஸ் இறக்கணுன்னா கீழே, கிராஸ் ஏற்றணுன்னா மேலே பார்த்துக்கோங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இறங்கி இந்த லைன் முடிச்சாச்சு, இங்கே முடிச்சாச்சு, இங்கேயும் முடிச்சாச்சு, இங்கே முடிச்சாச்சு. இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு மேலே ஏற்ற பத்திரம் தந்துடுறாதீங்க, ஏன்னா அது தப்பு. கீழே உங்களுக்கு கீழே இறக்கணுன்னா இல்லைடா, அது ஏதோ அலை வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. திடீர்னு அலை வந்துட்டு. இப்போ வந்து இங்கே அந்த 2 லேயரையும் முடிச்சாச்சு. ஒரு 2 லேயரு. ஐயோ, அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோமே. பொறுங்க, இதை மட்டும் கீழே இருக்கிட்டேன். அப்படி 3 லேயர் முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த சைடு போகலாம் பண்ணிகிட்ருக்கேன். 20 மீட்டரா இதுக்கு இது காட்டுது தெரியல. 18 வந்து 20 மீட்டர் 18 மீட்டர் 18 காமிக்குது. அதில் ப்ளூ கலர் மார்க் போட்டிருக்காங்கன்னு தெரில. இந்த லேயரே முடிச்சாச்சு. டாட்டை பாருங்களேன், ப்ளூ கலரில். நம்ம வந்து 17 லெவல் போயிட்டோம், சொல்லவே மறந்துட்டேன்.
காசு வந்து நம்மக்கிட்ட 12,000 இருக்குது. கெஸ்ட்டு வந்து 70 கெஸ்ட்டு சொல்லும் போது ஒரு கெஸ்ட்டு ஏறிடுச்சு. திரும்ப பாருங்கள், இப்போ வந்து என்கிட்ட 510 கிரெடிட்ஸ் இருக்குது. சரி, அந்த லேயரையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த லேயர் வந்துட்டோம், இதையும் முடிக்க போகிறேன். திடீர்னு அலை வந்துட்டு ஒன்றும் புரியலையே, அப்போ இருந்து அலை வந்துட்டுருக்கு. சரி, இந்த லேயரையும் முடிச்சிடலாம். முடிச்சிட்டேன். இது வந்து ஒன்று கீழே இருக்கலாம் 10 ரூபா மைனஸ் ஆகுமாமா. ஐயோ, அங்கே ஒன்று போட அங்கே ஒன்று கீழே இறக்க மறந்துட்டேனே கிராஸை. ஐயோ, இந்த பக்கு வேறு சும்மா வந்துக்கிட்டே இருக்குது. இதையும் இறக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். இது குட்டியாக இருக்கிறதுனால. ஐயோ, அங்கே ஒன்று கீழே இறக்க மாட்டேன். அதையும் இறக்கிட்டேன். இப்போ வந்து இதை இறக்கணும். இதையும் இறக்கிட்டேன். இப்போ வந்து அந்த இது இறக்கிட்டேன். இதையும் எடுத்து விட்டேன். இதான் கடைசியில் நினைக்கிறேன். திடீர்னு அலை வந்துட்டு திரும்ப. ஐயோ, சொல்லும் போது தான் யோகா பண்ணுறது வரும். திடீர்னு அப்போலேருந்து 3 டைம் அலை வந்துட்டு ஒன்றும் புரியலையே. சரி, நம்ம அதெல்லாம் பார்க்காம கட்டிகிட்ருப்போம். இந்த லேயர் ஓகேவா? முன்னாடி பாதி லேயர் இது பண்ணுவோம், முன்னாடி மட்டும். அப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம். இங்கே அங்கே ஒன்று. ஏன்னா இங்கே கூட்டாடுது பக்கில். நான் எங்கே வச்சா அது எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த கேம் ஏதோ பக்கு பண்ணுது. இந்த கேமோட ஓனரை கொஞ்சம் அப்டேட் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நாளாக அப்டேட் ஆகாமே கிடக்குது. உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். அப்புறம் சொல்லிட்டேன், நம்ம வந்து 31 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. எங்கள் அண்ணன் வந்து தன்னையில் அப்புறம் அந்த என்ட்ரினா ரெடி பண்ணி அப்படியே அவனோட வீடியோ அவன் வந்து ஏதோ வீடியோ போட்டால் பேர் என்னது சைலர் பீஸுன்னு ஒரு வீடியோ இப்போ போட்டான். நான் வந்து இப்போ வந்து தீம் பார்க் டைக்கூன் பார்ட் 2 நாளைக்கு வந்து வேறு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து தீம் பார்க் டைக்கூன் தான், நாளைக்கு வந்து வேறு கண்டென்ட். ஐயோ, இங்கேயும் பண்ணி விட்டாங்க, ஒன்று கீழே இறக்காமல் கிடக்குது. ஐயோ, தெரியாமல் இங்கே பண்ணி விட்டேன். அதனால் நம்ம அங்கேயும் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். வேணாம், இப்போ மேலே ஏற்றி விட்டுலாம். சரி, வச்சாச்சு. எப்படியோ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ வச்சிட்டோம். இப்போ வந்து தண்ணி வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டைம் அந்த இதில் ட்ரையாங்கிளை தொட்டுக்கோங்க. இது வேறு சும்மா பக் ஆகிட்டே இருக்குது. ட்ரையாங்கிளை அமுத்துனா வேறு ஏதோ போகுது. சரி, இந்த வாட்டர் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். என்னடா அது ஒரு இடத்துல வச்சா மொத்தமாக இதை. சரி, இப்போ இந்த ரைடை இங்கே வச்சு விட்டுறலாம். இந்த கிராஸ்லாம் எடுத்து வாட்டர்னா வச்சாச்சு. இப்போ வந்து அந்த ரைடு தான் வைக்கணும். அதை மட்டும் வச்சா போதும், இந்த ரைடு கம்ப்ளீட் ஆகிக்கும். சரி, இதை இங்கே வைக்கலாம். என்னடா முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்கிற வந்து அது மாட்டேங்குதான். இப்போ வருது, கொஞ்சம் முன்னாடி கூட்டு போயிருக்கோம். இங்கே வச்சிடலாம். என்னடா வைக்க சொன்னால் முன்னாடி கூட்டு போகுது. இப்போ வச்சிடலாம். வச்சுட்டேன். இந்த ரைடு வச்சு என்ட்ரன்ஸை வந்து ஒரே இடத்தா இருக்கா? 2 வைக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டு பேசாமல் என்ட்ரன்ஸை வந்து ரைட் சைடில் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் வந்து அது எக்ஸிட்டை போட்டு விட்டுடலாம். எங்கடா காணோம்? பில்டு என்ட்ரன்ஸ் அந்த சைடு ரைட் சைடு ஏன்னா பக்கு அது சைடு இழுத்து வந்தால் வர மாட்டேங்குது. சரி, லெஃப்ட் சைடே வச்சுருப்போம். ஏன்னா அங்கே கூட்டு போகும்போது முதல் இருக்குது. சரி, இங்கேருந்து வச்சு விட்டுருவோம். இப்போ வந்து இந்த பாத்து எடுத்து இங்கே வச்சுட்டு அப்படியே இப்படி கூட்டு போயிட்டு அந்த சைடு வச்சா இந்த அப்படியே இந்த எக்ஸிட் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு முட்டை வைக்கிறது பார்த்து தான் ரொம்ப ஓவராக இருக்குது. ஏன்னா அதில் போகுது, நான் எதை தப்பிச்சு பண்ணால் அது எதுக்கோ போகுது. க்யூட் பார்ட்ஸ். ஏடா, ஐயோ, இந்த ஆடு வேறு சும்மா யோகா பண்ணுறதே போட்டு வேறு ஆடே உங்களுக்கு தெரியலையாடா? இந்த யோகா பண்ணுறது மட்டும்தாண்டா உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ ஆடு பண்ணுறேன். ஐயோ, நம்மளுக்குன்னே வருது பாரு இந்த ஆடு. சரிங்க, வச்சுட்ருவோம். இந்த ரைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ரைடு முடிஞ்சிச்சு. பாருங்கள், இந்த க்ளோஸில் வச்சுருக்கோம் பொருங்க ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஐயோ, என்ட்ரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். எல்லா ரைடும் எல்லாத்துக்கும் 10 ரூபா தான். உங்களுக்காக வைக்கிறேன். இல்லாட்டி வந்து நீங்கள் காசு கொண்டு வந்துருந்தீங்கன்னா நான் 50 ரூபாய்க்கு வைப்பேன் தெரியுமா?
உங்களுக்காக நான் 10 ரூபா வச்சுருக்கேன் சரியா? இது வந்து ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐயோ 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 பறக்க விட்டுருச்சுடா அது. ஐயோ அதான் இருந்துச்சு, ஆனால் மாசாக இருந்துச்சுல. இன்னொரு டைம் போனால் நல்லாயிருக்கும், ஆனால் கஸ்டமர்ஸும் போகணும்ல, அதனால் நம்ம போக தேவையில்ல, நம்ம கட்டிட்டு தானே இருக்கோம். எப்படியோ சிறப்பாக தரமாக அந்த ரைடை முடிச்சாச்சு. இதாச்சு நம்ம வேறு ஏதாச்சும் ரைடு கட்டுவோம். வேறு ஏதாச்சும் ரைடு இருக்குது. அந்த ரைடுக்கு போடா, அந்த ரைடுக்கு போடா, அங்கே போடா. போயிட்டாங்க. அந்த ரைடுக்கு தான் போகிறான்னா? ஆமாம், அந்த ரைடுக்கு தான் போகிறோம். 10 ரூபா வச்சா எல்லோரும் போயிடுவீங்களே. இந்த என்னது இந்த ரெஸ்டாரண்ட் எல்லோரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக இருக்குது. பாரு, நம்ம வந்து இப்போ வேறு ஏதாச்சும் தீம் பார்க்குக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். சும்மா நம்மளோட தீம் பார்க்குலேயும் சுற்றிட்டுருக்கோம்ல, அதனால் வேறு தீம் பார்க்குக்கு போயிட்டு வந்துடலாம். தீம் பார்க்கு மாசாக இருக்கும் பாருங்களே. இந்த இடம் நான் கட்டுறேன், ஆஃப்லைனில் வேணால் கட்டுறேன். கட்டிட்டு பார்ட்டியில் பார்க்கலாம். பார்த்துட்டு தான் ஃபயரே இருக்குது, மாஸ் ஃபயரு உங்களுக்காக காத்திட்ருக்கு. ஆஃப்லைனில் நிறையா பண்ணி வைக்கிறேன் சரியா? இவன் பண்ணியிருக்க மாதிரி நிறையா விஷயம் நம்மளும் பார்ட்டியில் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஆஃப்லைனில் நிறையா கட்டி வைக்கிறவங்களுக்காக. எதுக்கோ சுற்றி பார்த்துருவோம். என்னடா அங்கே தான் ரூம் மாதிரி இருக்க போகிறோம், போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இது? என்னடா உள்ள என்னடா அது? ஏய், ஓனர் இங்கே தான் இருக்கான். ஓனர் அதாவது ஓனர் நான் பேச்சு மூச்சே காணேன். ஸ்டாச்சு ஆகிட்டான் போல். ஆனால் உள்ளே மாசாக கட்டியிருக்கான். எப்படி கட்டினான்னு தெரியல. இது மாதிரிலாம் நம்ம கட்ட வேணாம், எல்லாமே அடுத்தடுத்த பாட்டில் கட்டுக்கலாம். அங்கே படிக்கட்டுனா போட்டு பண்ணியிருக்கல, அதை வந்து 3rd பார்ட்டில் பார்க்கலாம். ஆஃப்லைனில் கட்டி வைக்கிறேன். ஆனால் அது இங்கே வர அளவுக்கு இங்கே வந்து ரெஸ்ட்ரூம் தான் நல்லா இருக்குது. நம்மளும் வாங்கலாம். ஆச்சு ஆடு வேறு சும்மா யோகா பண்ணுற பெட்டு பண்ணேன். என்னடா பிளாக் ஸ்க்ரீன் ஆகுது. ஆனால் எங்கே வரைக்கும் கூட்டம் வந்துருச்சு. அங்கே வந்து 2 ஸ்டார் போட்டிருக்கு. ஒரு வேளை போலீஸோட இடமா இருக்குமோ? 3 ஸ்டார் போட்டிருந்தா தான் நம்ம போலீஸோட இடம். நானும் அந்த போலீஸ் சிம்பிள் வேறு போட்டிருக்கு. இல்லை கடை இவ்வளோ பில்டுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் கடை இவ்வளோ இது ஸ்டாரு. அப்புறம் வந்து இன்னொரு மேன் ஸ்டாலு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி லைட் செட்டிங்லாம் போட்டு இந்த படிக்கட்டுலாம் போட்டு மாதம் ரெடி பண்ணலாம். நம்ம ஒரு நல்லா இருக்கா, அது மாதிரி நம்மளும் பண்ணலாம். நல்லா இருக்குது. இதை மட்டும் எதனா பண்ணுறான்னு தெரியல. இவனுக்கு ஒரு லைக் போட்டுடலாம். நம்ம கார்டன் நல்லா இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு லைக் போட்டுடலாம். சரி போகலாம். நம்மளோட தீம் பார்க்குக்கு. எப்படி மச்சா இருக்கா கண்ணாடி? கண்ணாடினா அந்த கண்ணாடி இல்லை, இது வந்து கூலிங் கிளாஸு. கண்ணாடி அந்த பவர் கிளாஸாக நினச்சிடாதீங்க. இது வந்து கூலிங் கிளாஸ் சொன்னால் வந்துருக்கேன் பாருங்க. பல்லே ஜம்ப்பு. சரி ஓகே, சொல்லலாம். ஆனால் குப்பையாக போடுறீங்க. நானும் அதை சும்மா இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். வேக்யூம் க்ளீனிங் மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. கால் சுற்றுறா பார்த்தாலே கவலையாக இருக்குது. பஜாஜ் ரைடு அன்லாக் ஆகிருக்கு. இந்த மெயின் ட்ரெயின் கோர்ஸை அன்லாக் பண்ணுவோம். காசு வந்துச்சுன்னா இதை வந்து எங்கேயாச்சும் கட்ட வைப்போம். கிராவியேஷன் அங்கே எதுவும் ரைடு இருக்குது. கிராவியேஷன் 18 லெவல் வந்துட்டோம். இந்த லெவலுக்குள்ளே போயிட்டு அந்த ரைடே அன்லாக் பண்ணி வைக்கலாம். ஒரு அந்த ரைடு கட்ட வைக்கிற இடம் ஒரு பார்த்துக்கோம். அங்கே கட்டிடலாம். இங்கே பாதி இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்ரு நல்லா அன்லாக் ஆகுது. இந்த இதெல்லாம் முடித்த வரைக்கும், இந்த ரைடெலாம் முடித்த வரைக்கும், இந்த தீம் பார்க் பார்க்க முடித்த வரைக்கும் நம்ம அந்த ட்ரெயினை மெட்ரோ இல்லாட்டி ட்ரெயினை அன்லாக் ஆகும். அதை வந்து மற்ற இடத்துலையும் கட்டிடலாம். ஏதாச்சும் லெவல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் 2 லெவல் யூஸ் பண்ணவே இல்லை. அதில் போயிட்டு இங்கே ஒரு ஸ்டால் வச்சு விட்ருவோம். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டால் புதுசாக நல்லா போயிட்டு அதை வச்சு விட்டுருலாம். 2 வருஷம்
அவ்வளோ வந்து தொண்டு ரைடு போவாங்க, அப்படியே வாங்கி எடுத்து விட்டுருவாங்க வேணுமே. சரி வந்து அங்கே போயிட்டு ரைடு போகணும். என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? ஐயோ இந்த ஆடு வேறு சும்மா வந்துட்டுருக்கு. ப்ரோ இப்போ எனக்கு வரும் பார்த்து ப்ரோ இப்போ. ஐயோ இது வந்து இங்கே வந்து ஆடு வந்ததுனால பக்குனால டச் பண்ணிட்டு போயிட்டேன். சரி அந்த இடத்துக்கு போகணும். அந்த பக்கால் இங்கே வழி கூப்பிட்டு சரி இது வந்து அங்கே போயிட்டு அந்த ரைடை கட்டி விட்டுருவோம். அந்த ரைட்டு வந்து கிராவேஷன் அதுக்கும் பார்த்துப்போம். இங்கே வந்து எல்லாமே கரெக்டாக போகலான்னு பார்த்துப்போம். குப்பையை போட்டு போயிருக்கோம். சரி எல்லாம் இருக்குங்களா? இந்த ரைடில் நான் போகவே இல்லை கட்டி, அது வார்த்தையில் போய்க்கலாம். இப்போ வந்து அந்த ரைடை போய் இங்கே கட்டி வச்சுக்கலாம். ஒரு இங்கே பூச்செடிங்க கரெக்டாக இருந்தாலும் கண்ணை வச்சுட்டு போயிருக்காங்க. கண்ணை வச்சிருக்கோட கண்ணை வச்சுருந்தாங்க சும்மா விட மாட்டாங்க. கண்ணை வச்சுருவாங்க. கண்ணை வச்சுட்டு நம்மளும் அது மாதிரி கட்டலாம் நம்ம ஏதாச்சும் நம்மளும் ஏதாச்சும் கட்டலாம் ஏதாச்சும் எனக்கு நல்லா சீன் போடுவாங்க அப்படின்னு போயிட்டு ஏதாவது கண்ணை வச்சுட்டு அப்படியே போயிட்டு பண்ணிட்டாங்கன்னா இது கஸ்டமர்ஸ் தானே ப்ரோ, அவனா இப்படி ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதில் சொல்கிறேன் கண்ணை வைக்கவே கூடாது யாருக்கிட்டாலும். பாருங்கள் இந்த இடத்துல போயிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸு ப்ரைஸ் வாங்கிட்டு அந்த லெவலை முடிச்சோடணும் வாங்கிட்டு ஆல்ரெடி அதான் தேடிட்டே இருக்கா ஆளை, யாருமே கிடைக்க மாட்டாங்க. எவனுக்கும் பசிக்கலையாடா அப்படின்ட்டு ரைடு தானே போயிட்டுருக்கீங்க. அது இப்போ என்ன துண்ணிட்டு டஸ்ட்டை கீழே போட்டு விடுவாங்க. நான் வந்து அதை க்ளீன் பண்ணிடுவேன் காலை வச்சு. சரி இப்போ வந்து அந்த ரைடை கட்டுவோம். எங்களா எந்த இதில் இருக்கும்? இங்கே கட்டலாமா? இங்கே நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். எப்போ பார்த்துக்குவோம். எல்லாமே இந்த தீம் பார்க்கில் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் இந்த ரைடுக்கு இந்த இடம் இங்கே எங்கேயாச்சும் அந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். அந்த இங்கே பார்த்துப்போம். இப்போ அந்த ரைடு எடுத்து இங்கே பார்க்கலாம். இங்கே அது பார்த்துட்டேன். இங்கே செட் ஆகுது பார்க்குற இடம் இல்லைன்னு நினைக்கிற செட்டப்பே ஆகாது போல். ஸ்டேஷன் ஏற ஆல்ரெடி வேறு எதாவது எங்கேயாச்சும் கட்டியாடும் போல். இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த ஆடு வேறு வந்து பக்கு பண்ணிட்டு போயிட்டுருக்கு. வந்துட்டேன். எங்கேயாச்சும் செட் ஆகுதுன்னு பார்ப்போம். செட் ஆகலை அந்த சைடு தான் போகணும். பொறுங்க ஒரு டைம் வைப்போம், இங்கே ஒரு டைம் வச்சு பார்ப்போம். பொறுங்க ஏன்னா வைக்கும் போது எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. ஐயோ மொத்த இடமும் கவர் ஆகி கிடக்குது. இப்போ எப்படி என்ட்ரன்ஸு எக்ஸிட்டையும் வைக்கிறது? எங்கேயுமே வைக்க முடியாது. இதை எடுத்து தான் ஆகணும். ஒரு டஸ்ட்பின் பட்டன் எடுத்து ஐயோ இந்த ஆடு வேறு சும்மா யோகா பண்ணிகிட்டு இருக்கிறதே வருது ஆடு. டஸ்ட்பின் பட்டன் எடுத்து விட்டுருவோம். இப்போ வந்து அந்த ரைடு எடுத்து எங்கேயாச்சும் வைக்க முடியுதுன்னு பார்ப்போம். புதுசாக ரைடுக்கு என்ன கொண்டு வராங்க? கிராவிஷன் தான். இந்த கேமில் தான் அப்படி இருக்கா? என்கிட்ட உண்மையிலே அது மாதிரி இருக்கான்னு தெரில, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி எங்கேயாச்சும் வைக்க பக் ஆகிட்டே இருக்குது. எங்கேயாச்சும் வச்சு பார்ப்போம். எங்கேயாச்சும் கரெக்டாக இருக்குங்க. இந்த அந்த டோர் மாதிரி ஒரு இடம் இருக்குமே அது இங்கே இந்த சைடு வந்துருச்சா? இப்போ என்ட்ரன்ஸை இங்கே வச்சு விட்ருவோம். எக்ஸிட்டை அங்கே வச்சு விட்ருவோம். இங்கே வச்சு ஐயோ அங்கே போயிட்டுருக்கேன் பாரு அந்த ரைடுக்கு. இங்கேயே வச்சுட்டேன். பட்டன் தொட்டால் தொட மாட்டேங்குதா? வந்துடுச்சு. இப்போ வந்து க்யூப் பேட் எடுத்து வச்சிருவோம். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், ரொம்ப தூரம் இருக்குது. இங்கே வச்சிருக்கு இந்த சைடுலாம். என்னடா காணும் வந்துடுச்சு. யார் அது புதுசாக இருக்கிறது? சரி அவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துடும். நியூ கனெக்ஷன். சரி ஓகே நம்ம வைக்க பார்ப்போம். அவன் சும்மா வந்துட்டு கட்டும் போது தான் வந்துட்டு என் கூட ஃப்ரெண்டாடான மெசேஜ் அனுப்பிச்சி விடுவான். சரி இந்த க்யூப் பேக்கை எடுத்து திருப்பி அனுப்பிச்சி விடுவான். கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே போயிட்டு வச்சுட்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு ஐயோ இங்கே இந்த போட் ரைடு அப்படியே
இங்கே என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கவங்களுக்கு மண்டையில் பட்டு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப கிட்ட வந்துட்டு போயிட்டு யாராச்சும் பயந்துட்டாங்க என்ன பண்ணுறது? ஒன்றும் ஆகாது, பரவாயில்ல. இந்த எம்பிசிஸ்லாம் ஆனால் ரியல் லைஃப்பில் தான் அப்படி பண்ணுவோம். அவங்க தான் வேறு எங்கேயாச்சும் எழுத்து வச்சு விட்டுருவாங்க லைடாக. இப்போ அந்த கியூட் பேட்ச் முடித்தாச்சு. இப்போ இந்த பேட்ச் வைக்க ஆரம்பிப்போம். இந்த பேட்ச் கொஞ்சம் ஈஸி தான், சீக்கிரமாக வச்சுட்டு போயிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் முன்னாடி யாருக்குன்னா இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தீம் பார்க் டைக்கும் யாருன்னா விளாண்டுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஐ ப்ளே ப்ரோ இந்த ஐ பிளேடு ப்ரோ திஸ் கேம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்கிட்ட வந்தாச்சு, படித்து முடிச்சாச்சு, அவ்வளோதான், முடிச்சிட்டேன். வேறு வைக்கவே தான் வச்சுட்டேன். சரி, இன்னும் 2 நிமிஷத்தில் விளாண்டு அப்புறம் கேம் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதையும் முடிச்சாச்சு. இங்கே ஒரு 2 டேபிள் வச்சு இங்கே ஒரு 2 சாப்பிட்ற இடம் வச்சு விடுவோம். அங்கே முன்னாடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கா, அதை வாங்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. சரி, இங்கேயே இதை வச்சாச்சு கரெக்டாக. எல்லாமே ஒரு நல்லா தான் இருக்குது. இங்கே இந்த கேப்பில் ஏதாச்சும் மரத்தை வச்சுடுவோம். இந்த வாழை தென்னை மரத்தை வச்சுடுவோம். பார்க்க தென்னை மரம்னா அதான் சைஸ் வளரும். இது எத்தனை தான் இருக்குது என்னன்னு தெரியல, அதனால் போயிட்டே இருக்குது. ஐடியா போச்சு. சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டா. சரி, அது கேம் சேவ்டாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க கைஸ். பை பை. பார்ட் 3க்கு வெயிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேரும் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே ஒரு டான்ஸை போட்டு விடுவோம். /E கேப் டான்ஸ். இது போட்டிங்கன்னா டான்ஸ் ஆடுவோம் பாருங்க. பை பாய் பை பாய். இது நான் டான்ஸ் ஆட மாட்டேன்டா எல்லோரும் போடுறீங்கல்ல. சரி, வீடியோ முடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். பாய், நைட் ஆகிடுச்சு. சரி, பை பை, டாட்டா, see you.